கண்மணி எங்க போனான்னு தெரியலையே. ஏன் ஃப்ரெண்டோட மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு இத்தனை நாளா நான் மறைச்சு வச்சிருந்த விஷயத்த இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என் பொண்டாட்டி கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீ கிடையாது. ஆனா நீங்க என்ன பத்தில பேசி வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு நீங்க ஏன் கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கி இருக்கணும். அதை விடுங்க. அது என்னைக்கு இருந்தாலும் அவளுக்கு தெரிய வேண்டியது உங்க மூலமா தெரிஞ்சா அது எனக்கு இன்னும் சந்தோஷம் தான். ஆனா கண்மணிய காதலிக்கிறேன் வாய் கூசாம எப்படி அன்பு உங்களால பொய் சொல்ல முடிஞ்சது? பொய் அதான் உன் கண்மணி கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நான் உன்னை மறந்துட்டேன். என் மனசுல இருந்து உன்னை தூக்கி நீ பழசெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. பின்னாடி பாத்துட்டு நடந்தாடி போக முடியாது. எது அன்பு பழம்? நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் பழசாகலாம், இந்த வீடு பழசாகலாம். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு காதல் வெறுப்பு அதெல்லாம் எப்படி பழசாகும்? பழசான தூக்கி போடுறதுக்கு காதல் ஒண்ணு யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. அன்பு காதல் அழியாதது, யாராலையும் அழிக்க முடியாதது. இந்த உடம்புக்கு தான் அழிவு இருக்கு, முடிவு இருக்கு. ஆத்மாக்கு அதெல்லாம் இல்லன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அந்த காதலுக்கும் என்னைக்கும் அழிவே இல்லை. உங்க காதலை நான் நிராகரிச்சதும் நீங்க எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களையே மறக்கிற அளவுக்கு நீங்க குடிக்க ஆரம்பிச்சீங்க. உங்க குடும்பம், உங்க ஆபீஸ், உங்க கடை, உங்க அம்மா உங்களுக்கு பொண்ணு பார்த்தாங்க. ஏதோ ஒரு பொண்ணு நினைச்சுதானே நீங்களும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. கண்மணின்னு தெரிஞ்சிருந்தா நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டீங்க. கண்மணின்னு தெரிஞ்சிருந்தா நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டீங்க.